ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னன்னா துவரம் வைக்க போறோம். என்ன துவரம்னா மட்டன் துவரம் தானா. மண்சட்டியில மட்டன் துவரம் வச்சு அதுக்கு காம்பினேஷனா ஒரு ரசம், பருப்பு ரசம். இந்த ரெண்டு ரெசிபியுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்கண்ணா. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா மட்டன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன உள்ளி மூணுமே போட்டு வேக வச்சாச்சு. நல்ல அந்த மாதிரி இந்த மட்டன் என்னன்னா நல்ல நம்ம கைய வச்சு உருத்து எடுத்துக்கிடலாம். ஓகேயா? ரொம்ப சதப்பத்து போடணும்னு இல்ல, சதப்பத்து கூட நம்ம 2-3 முள் போட்டாலுமே ஒரு டேஸ்ட் தான். அதாவது கைய வச்சு நம்ம இப்படி பிச்சு விட மாதிரி மட்டன் நல்லா வெந்திருக்கும். இதுதான் இதுல உள்ள மேட்ரு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் கட்டிய காய வச்சாச்சு. நிறையவே ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. கூட கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு உள்ளி, நான் சின்ன உள்ளி போட்டு வேக வச்சதுனால கொஞ்சமா பெரிய உள்ளி எடுத்திருக்கேன். நல்லா வசங்கட்டு, இது வசங்கக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். தேங்காய் மசாலா என்னன்னு பாப்போமா? இனி தேங்காய் கூட ஜீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டுமே ஈக்குவலா ஆட் பண்ணிடணும். ஜீரகம் நான் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் அதே மாதிரி ஈக்குவலா எடுத்து விடணும். அப்புறம் மஞ்சள் பொடி, எரிப்புக்கு தகுந்த பச்சை மிளகா போட்டுடுங்க. போட்டு கருவேப்பிலை, ஏன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு முதல்ல நான் அவிச்சதுனால நான் இது கூட ஆட் பண்ணல. அப்படி அவிக்காதவங்க இது கூட ஆட் பண்ணி அரைச்சிடலாம். நுணுக்கிட்டு வரேன்னா ரொம்ப நுணுக்காண்டா, ஆனா நுணுக்கிருக்கணும். போட்டிருக்கேன். போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுவோம்னா, ஏன்னா கறிக்குள்ள நான் உப்பு போட்டு வேக வச்சிருக்கனால இதுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். டக்குன்னு செய்யக்கூடியதான், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது மட்டன் வேக வச்ச தண்ணி. இதை எதுக்கு ஊத்துனோம்னா கொஞ்சம் இந்த ராஸ்மெல் பேருங்களா, அதுக்காக வேண்டி ஊற்றுவோம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டா. நான் கைய வச்சுதான் பிசைஞ்சு வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு மட்டன் வேக வைக்கணும். போட்டுட்டு தண்ணி ஃபுல்லா ஒன்னும் ட்ரை ஆகல. மட்டன்ல ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்கு, ரொம்ப இல்ல, 2-3 ஸ்பூன் அளவுதான் இருக்கும். உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். இப்படி பொத்தி அமுக்கி மூடி வச்சிரும். ஓகே, இனி அடுத்தால ரசத்துக்கு ரெடி பண்ணுவோம்னா, இந்த நம்ம மட்டன் தூக்கி இதுல வச்சிட்டோம். அது ரெடி ஆகிட்டு அந்த டைம்ல ரசம் வைக்க போறேன்.
ரசத்துக்கு வந்து ஒரு சின்ன நார்த்தங்க, சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுல தான் புளிய கரைச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்து, சரியா? நான் இந்த பானைக்கு ஒரு அரை பாத்திரம் தண்ணி எடுத்திருக்கேன். புளி தண்ணி எடுத்தாச்சா? இனிமேல் ஒரு பச்சை மிளகு பொடி கூட 2 தக்காளி, கருவேப்பிலை, உப்பு, கல் உப்பு தான் போட்டிருக்கு, அப்புறம் மஞ்சப்பொடி. ஸ்பூன் இல்லவா? காயப்பொடி போடணும். போட்டு நல்ல தளன்னு கொதி வரட்டு, சரியா? நல்ல மிளகு போடக்கூடாது, அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். முதல்ல இது கொதிக்கட்டு, சரியா? அவ்வளவுதான். ஓகே, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சிருவோம். இங்க வந்து கொதிச்சாச்சு, சிம்ல வைப்போம். நான் இதுக்கு கண்டிப்பா பருப்பு வேணும். நான் வந்து இன்னைக்கு சிறுபைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க தோரம் பருப்பு எந்த பருப்புனாலும் அவிச்சு எடுத்துக்கலாம். இதையுமே என்ன செய்யும், நிறைய ஊத்தாண்டாம். நான் வந்து ஒரு 4 கப்பு போல வச்சிருக்கிறதுனால 1 கப்பு பருப்பு போலதான் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்பூன் பருப்பு போலதான் அவிச்சு ஆட் பண்ணிருக்கேன். இனிமேல் நம்ம இதுல சேர்க்கோட ஐட்டங்கள் என்னெல்லாம் பார்ப்போமா? வச்சிருக்கேன் நல்ல மிளகு, 4 கப்புக்கு எப்படியும் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகாது எடுத்துக்கிடாங்க. அடுத்தால ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு கொத்தமல்லி பொடி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போடுவோம்னா, எரிப்புக்கு தகுந்து வத்தல் பொடி நான் ஒரு 3/4 ஸ்பூன் போல வத்தல் பொடி போட்டிருக்கேன். ஓகேயா? நல்லா அரைச்சிட்டு வந்துருட்டா. கொஞ்சமா நுரைச்சி வருகா, ஊத்திக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். போட்டுட்டு கொத்தமல்லி கீரை போடணும், மிக்ஸ் பண்ணுவோம். இது உப்பு புளி எல்லாம் இருக்கான்னு பாக்கணும்ல. இது பாக்கிறதுக்கே ஒரு கலர்ஃபுல்லா நல்லா இருக்கும். உப்பு மட்டும் போடணும். போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிச்சு வரட்டு, நுரைச்சு வரட்டு, கொதிக்காண்ட நுரைக்கட்டு பாப்போம்னா. நுரைச்சு வருதா, லைட்டா அப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துருமா? நீ தாளிச்சிரும். தேங்காய் கடுகு, 2 காஞ்ச மிளகா, சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு பாப்போமா? நீ எல்லாமே மண்சட்டி சாப்பாடு. இப்ப கீழே பாருங்க, நான் பாருங்க பொங்கி பாஞ்சால் அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? திரும்பி நுரைச்சுதானே வந்திருக்கு. அதான் அந்த மண்சட்டிக்குள்ள விஷயங்கள். சூப்பரான ஒரு மட்டன் துவரன், சுட சுட சாப்பாடு. ஓகே, இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போமா? பிளேட்டிங் பண்ணிடுவோமா? பிளேட்டிங் பண்ண போதில்ல, சாப்பிட போறோம், அதுக்குதான்.
Okay. இல்ல ரசம். இந்த ரசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியே எடுக்கலாம். இப்படி எடுத்தோம்னா பருப்பு முதல் வருமா? இனி பப்படம். சாப்பாடு வச்சோமா? இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு சிம்பிளான அடிப்பொலியான ஒரு லஞ்ச். எப்படி இருக்கு? இதெல்லாம் செய்து பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.